வணக்கம். மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவள்ளி ஆறுமுகம். இன்று சில விவசாய நிலங்களுக்கு விதைக்க வேண்டிய விதைகளை பற்றி காட்ட விரும்புகிறேன். இந்த விதை வரகு. இதே நிலத்துல வரகு விதைத்து வரகு அரிசி, நம்ம கடையில வாங்குற வரகு அரிசி இது தோலோட இருக்கும்போது இப்படிதான் இருக்கும். இதை நம்ம இந்த தோலோட விதைக்கணும். இதை தீட்டினது தான் நம்ம கடையில கிடைக்குது. இந்த வரகு இப்படி தோலோட தான் இருக்கும். இது சூரியகாந்தி விதை. இது எண்ணெய் வித்துக்களுக்கு. இது விவசாய நிலங்கள்ல சூரியகாந்தி விதை விதைத்து வயல்ல நல்லா விளைஞ்சிருக்கும். இது சூரியகாந்தி. இது நிலத்துல விதைக்கிற நாட்டு கம்பு. இது இயற்கை உரத்துக்காக நஞ்சை நிலங்களில் இதை பயிர் செய்து இதை திரும்ப ஏர் ஓட்டி அதுக்கப்புறம் நாற்று நடுவதற்கு, நெல் பயிர் இடுவதற்கு, இயற்கை உரத்துக்காக இந்த தக்கா பயிர் செடியை வளர்த்து இதை உரமாக்குவாங்க. இது தக்கா பயிர். இது திணை. இப்போது நம்ம தீட்டின திணையை நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறோம். இது தீட்டாம விதைக்கிற திணை. இப்ப இதுவும் நெல் வயல்ல விதைச்சு விடுவாங்க, ஊடு பயிரா விதைச்சு விடுவாங்க. இந்த திணையை தீட்டிட்டா விதை முளைக்காது. இது தீட்டாத விதை பயிர், திணை பயிர். திணை அரிசி. இது சணப்பை. இதுவும் இயற்கை உரத்துக்காக, நஞ்ச நிலத்துல இயற்கை உரத்துக்காக இதை பயிரிட்டு திரும்ப இதை ஏறு ஓட்டி நெல் விதைக்கிறதுக்காக நிலத்துக்கு உரமாக சணப்பை பயிர். இந்த செடியை வளர்த்து நிலத்துக்கு உரமா தயார் பண்ணுவாங்க. இது நாட்டு கொத்தமல்லி. இப்ப நம்ம கடையில வாங்குற கொத்தமல்லி வேற. இது அந்த கால பயிர். இந்த கொத்தமல்லி இதுதான் நாட்டு கொத்தமல்லி. இது வெள்ளரி விதை, வெள்ளரிக்காய் விதை. இந்த விதை நீலி அவுரி. இந்த நீலி அவுரியும் நம்ம இயற்கை உரத்துக்காக நீலி அவுரிய விதைத்து அதை மஞ்ச நிலங்களில் ஏறு விழுது தழை உரமாக நிலத்துக்கு இதை தழை உரமாக்குவாங்க. இது நீலி அவுரி. இந்த மாதிரிதான் இருக்கும், சின்ன சின்ன காயா இருக்கும். நீலி அவுரி. இதையும் நிலத்துக்கு விதைக்கிற இந்த உரப்பயிர், நிலத்துக்கு உரமாக்குற பசும்பால் உரத்துக்கு உள்ள பயிர் இது. இந்த ஓடோட இருக்கிற விதை இந்த விதை, இந்த காய், இது ஒரு காய். இந்த ஓடு இந்த மாதிரி இருக்கு. இதுல இந்த மாதிரி கொட்டைகள்லாம் இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு எனக்கு சரியான பேர் தெரியல. இத கவலம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த ஓடு பார்த்தா இப்படி ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்குது பாருங்க. இந்த மாதிரி அழகா இருக்கு பார்க்க. இதுவும் இந்த கொட்டைகளை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இது இதுக்கு பேர் கவலம். இது மர வகை சார்ந்தது. இது கொடி. இது தலை சுருளி அப்படிங்கிற கொடி, காஞ்ச கொடி. இதை நான் விதைக்கிறதுக்காக இந்த விதைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த விதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கொடியில உரி மாதிரி இப்படி தொங்கும். இந்த மாதிரி உரி மாதிரி பாக்குறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி தொங்கும் உரி மாதிரி. இதை உரி காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது தலை சுருளி, பெருமருந்து கொடி, அந்த கொடியோட விதை. நான் இந்த விதையெல்லாம் சேகரித்து ஒரு சீட் பேங்க் தயார் பண்றேன். வீட்டிலேயே ஒரு சீட் பேங்க் வைக்கணும். அதுக்காக நான் இந்த விதைகள்லாம் சேகரிக்கிறேன். இந்த தலை சுருளி, இந்த பெருமருந்து கொடி,
அதனுடைய விதை இது. இந்த செடியை வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் ஒரு பக்கம் வேலியில வளர்க்கணும். ஏன்னா இது வந்து கேன்சருக்கு, இந்த இலை வந்து கேன்சருக்கு ஒரு மருந்து. அதனால ஒவ்வொரு விவசாயிகளும் வீட்டுல கூட இந்த செடியை கட்டாயம் வளர்க்க வேணும். நம்ம வந்து கேன்சருக்கு மருந்து, எல்லா கேன்சருக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த செடி, இந்த தலை சுருளி பெருமருந்து கொடியை வளர்க்கணும். அதுக்காக இந்த விதைகள்லாம் நான் சேகரித்து வச்சிருக்கேன். இந்த நான் வந்து சீட் பேங்க் வைக்கிறதால இந்த விவசாய நிலங்களுக்கு தேவையான நாட்டு விதைகள், அந்த நாட்டு கம்பு, இந்த சணப்பை, தக்கா பயிர், இதெல்லாம் சின்ன சின்ன தோட்டத்திலேயே நம்ம வந்து உரம் தயாரிக்கிறதுக்காக இந்த சணப்பை, நீலி அவுரி, தக்கா பயிர் இதெல்லாம் நான் வந்து சேகரித்து வச்சிருக்கேன். அது என் தோட்டத்துக்கே தழை உரத்துக்கு நான் அந்த செடிகளும் வளர்க்க போறேன். இந்த ஒரே ஒரு நெல் எங்களுக்கு எப்படி தண்ணி கழுவிட்டு நெல்லெல்லாம் அரிசியில இருந்து தப்பி ஒரு நெல் விதை வந்து வளர்ந்து இப்போ வந்து இவ்வளோ ஒரு கொத்து நெல், அந்த ஒரு நெல்லுல இவ்வளோ நெல் வந்திருக்கு விளைஞ்ச பிறகு. இந்த நெல்லை நான் இன்னைக்கு எடுத்து வச்சேன். இதை வந்து கட் பண்ணி இதை நான் காய வச்சு இதுல வந்து அரிசி வந்து இது பொன்னி நெல். அந்த அரிசியை இதுல இருந்து ஒரு அரிசி வருது. இந்த அரிசியை பார்த்தா பொன்னி நெல் மாதிரி இருக்கு, அரிசி மாதிரி இருக்கு, பொன்னி அரிசி மாதிரி பார்க்கறதுக்கு மெலிசா அரிசி இருக்கு. அதனால இந்த நெல்லை காய வச்சு நான் தொட்டிலே திரும்ப வந்து இந்த விதையை விதைத்து நெல் வந்து கொஞ்சம் நிறையா வர மாதிரி உற்பத்தி பண்ண போறேன். அதுக்காக இந்த நெல்லை வந்து தொட்டியில விதைக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு அரிசி இருக்கு. இந்த ஒரு நெல் பயிர்ல இருந்து, ஒரே நெல் விதையில இருந்து இத்தனை நெல் கிடைச்சிருக்கு. அதனுடைய அரிசி இது. நான் அரிசியும் எடுத்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த அரிசி வந்து பொன்னி அரிசி. அதனால இந்த நெல்லை அப்படியே காய வச்சு திரும்ப நான் வந்து அதை முளைக்க வச்சு இதை வந்து தொட்டியில வளர்க்க போறேன். இந்த ஒரு நெல் இத்தனை நெல் வந்து விளைஞ்சிருக்கு. இந்த ஒரு கதிரில் இவ்வளவு நெல் வந்திருக்கும் போது இந்த நெல்லை நான் சேமித்து இதை நான் பயிராக்கி இதுல இருந்து நிறைய நெல்லை நான் எடுக்க போறேன். இது பொன்னி அரிசி நெல். இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக வீட்டிலேயே நம்ம வந்து சின்ன தோட்டத்திலேயே சில இந்த கம்பு, திணை இதெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு தொட்டியில போட்டு மாடலுக்கு நம்ம வளர்க்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு வருங்காலத்துல இதுதான் இந்த செடி, இந்த செடியில இருந்து இந்த இது கிடைக்குது அப்படின்னு நல்லா கற்றுக்கொள்வதற்கு நான் இந்த விதைகளை தோட்டத்திலேயே விதைக்க போகிறேன். நன்றி.